ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ப்ரொடியூசர் ஏவிஎம் சரவணன் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு வாட்டி நம்ம இந்த வடபழனி மெயின் ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும் போது, நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சிக்னல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு கையில ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து, ரொம்ப நன்றி, நீ நல்லா இருப்ப எம்ஜிஆர், நீ நல்லா இருப்ப எம்ஜிஆர் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இது சரவணன் சாருக்கு ஒண்ணுமே புரியலையா. அதாவது அந்த காலத்துல அது எப்படி இருந்திருக்குன்னா, அது யார் அள்ளி கொடுத்தாலும் அது எம்ஜிஆர் அவர்களா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று இருந்திருக்கு. சரி, யாரும் தவற இடத்துக்கு வேணா, நான் ஏதோ கம்பேர் பண்ணி பேசுறேன்ட்டு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. சொல்றேன், நல்ல விஷயங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த விதத்துல எனக்கு ஒரு குட்டி ஆசைங்க, எனக்கு ஒரு குட்டி ஆசை என்னன்னா, எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒன்று எடுக்கணும். உங்களோட சேர்ந்து நானும் அந்த பேர் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க.